ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11:1 நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் சிக்கு கோலம் தான், ஆனால் போடும்போது ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பதினொன்று 9 7 5 3 1 நேர்புள்ளி. இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த புள்ளிகள் உள்ளே இருக்கணும். வந்து இதில் நிறுத்திடுங்க. மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோம். அதே மாதிரி இப்படி இந்த பக்கம் இதில் கொண்டாந்து நிறுத்திடுங்க. அடுத்தது இதே மாதிரி இந்த பக்கமும் போடுவோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இதில் வந்து இப்படி நிறுத்திடலாம். இப்படி நிறுத்திக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் போடுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதோட ஜாயின் ஆகிடும். இது இதோட ஜாயின் ஆகிடும். அதனால தான் அங்கே கொண்டாந்து விடுறோம். நீட்டாக போட்டுட்டு வரலாம். நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமேங்கிறதுக்காக இப்படி துண்டு துண்டாக போட்டால் நமக்கு ஈஸியாக மனசில் பதியும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த வழியில் நம்ம போடுறோம். இதோட ஜாயின் ஆகுது. ஸோ ஓரம் பூரா இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நடுமையத்தில் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளியும் இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி போய் இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி போய் இந்த 2 புள்ளியை போட்டோம்ல, அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இந்த 2 புள்ளியும் போட போகிறோம். இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இதில் இருக்க இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இப்போ இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி போட்டோம். இந்த 2 புள்ளி, இப்போ இந்த 2 புள்ளி. இப்போ இதையும் சேர்த்து சுற்றிக்கணும். இதையும் சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு 2 புள்ளி. அவ்வளோதான். இப்போ இதையும் சுற்றிட்டு இதையும் சுற்றிட்டோம்னா கோலம் முடிஞ்சது. அவ்வளோதான். நடுமையத்தில் ஏதோ ஒரு கலரில் ரவுண்ட் பண்ணிக்கோங்களா. இப்போ ஓரத்தில் நம்ம ஏதாவது கலர் கொடுக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இது மட்டும் கூட கலர் கொடுக்கலாம்.
இதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி தானே. ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், ஒரு சின்ன பார்ட்டும் கொடுக்கலாம். இப்போ இந்த நடுமையத்தில் சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டால் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். இப்போ இந்த கோலம் போட்டிருக்குறோம். ஈஸியாக தான் இருக்கும். போட்டு பாருங்கள். லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.